ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரியும் நல்ல ஒரு வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உடனே உங்களுக்கான வரனை தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் ஜெயலட்சுமி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க துணிக்கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் அங்கே ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துணிக்கடை இவங்களுடைய அக்காவும் இவங்களும் சேர்ந்து தான் நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவர் வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராகணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் கையிருப்பில் ஒரு 2,00,000 ரூபாய் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா பிரியா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துள்ள முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருஷத்துலேயே கருத்து வேறுபாடாக பிரிஞ்சிட்டதாகவும் இப்போ தான் விவாகரத்து வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனிமையில் வசிக்கிற இவங்களுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கணும் இவங்களுக்காக தோணியிருக்குங்க. அதனால் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்க. இவங்களுடைய அம்மா இவங்க கூட தான் இருக்காங்க. அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருந்ததாகவும் அவர் கேன்சர் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிமையில் இருக்கிற இவங்களுக்கும் இவங்களுடைய அம்மாவுக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிற மாதிரி வீட்டோட மணமகனாக வேணும்னு தான் கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 50 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் கையிருப்பில் ஒரு 5,00,000 ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட இந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அவருக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்தாலும் நான் அதுக்கு ரெடி பண்ணி தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.